டக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்படி போயிட்டு இப்படி அப்படின்ட்டாங்க. நைட்டு ட்ரெயினுக்கு கிளம்பிடுவேன். லேர்னிங் ப்ராசஸை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்தாவது எப்படியாவது வரும். பொறுமை வேணும். இன்னைக்கு டே 153. அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டு ஒன்று பார்க்கணும், கேலண்டர் வைக்கிற மாதிரி. அதுக்காக ஒரு பிளேஸ்க்கு இறங்கியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பாரிஸ்க்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்குன்னு வந்தேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரில. ஓகேவா? அப்போ சும்மா தேடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் 2-3 பேட்டை விசாரித்தாவே வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஆளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இறங்கினோடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அதை காமித்தேன். டக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்படி போயிட்டு இப்படி அப்படின்ட்டாங்க. அதுதான் வாயை திறந்தா தான் உங்களுக்கு வேலை நடக்கும். இப்போ உள்ளே போய் அந்த இதை ஒரு ஷாப் சொன்னாங்க, அதில் போய் செக் பண்ணியாச்சு, அதில் இல்லை. ஸோ அங்கே வந்து இன்னொரு இடத்த சொன்னாங்க, அந்த இடத்த தேடிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன் போய் செக் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேங்க. பார்த்துட்டு என்னன்னா பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஸ்டாண்டு வந்துட்டு இருக்குது. ஆன்லைனில் செக் பண்ண ப்ரைஸுக்கும் இப்போ நான் பார்த்த ப்ரைஸுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100% கூட இருக்குது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 25 நான் ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்னா பெர் பீஸு, இங்கே வந்துட்டு 50 ருபீஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோல்சேல் ஷாப்புங்கிறது மாதிரி கிடைக்கல. நான் ஈவினிங் டைமில் வந்துட்டு போன காரணத்தினால எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இந்த வீடியோ எடுத்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இன்னொன்று சடனாக எடுத்த ஒரு டெசிஷன் தான் இது. சடனாக ஒரு 2-3 டேஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. அதனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சென்னையை காலி பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போகிறேன். ஆமாம், நைட்டு வந்துட்டு ட்ரெயினில் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். இப்போ தான் பேக்கிங்லாம் ஓரளவு முடிச்சு வச்சுட்டேன். அதுக்காக தான் சரி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். வேலைக்கு ஆகலை. என்னத்தினால இப்போ சென்னை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நான் ஐடி செக்டரில் தான் ஒர்க் பண்ணது. இப்போ வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது பிஃபோராக நான் ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா டோட்டலாக சப்போர்ட்டு ப்ளஸ் சர்வரு நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி உள்ளது. இப்போ வந்துட்டு அதே சேம் சப்போர்ட்டில் வரும். பட் கொஞ்சம் கோடிங் லெவல்லையும் கோடிங் லெவல்லையும் இருக்கணும். ஆனால் கோடிங் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. அதை லேர்ன் பண்ணணும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. நான் எப்போ வேணாலும் வேறு பிளேஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இந்த 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளே. அதனால வந்து ஊருக்கு போகிறது தான் நல்லதுன்னு டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நைட்டு ட்ரெயினுக்கு கிளம்பிடுவேன். பைக்கு இங்கே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்துட்டு பைக்கை எடுக்கணும். பைக்கு நமக்கு தேவைப்படாத பட்சத்தில் செல் பண்ணாலும் செல் பண்ணிவிடுவேன். இங்கேயே கோடிங்கில் நான் டோட்டலி வந்துட்டு பிகினருக்கும் பிகினர் அந்த மாதிரி தான். அதுவே இந்த சேலஞ்சுக்குள்ளே எனக்கு பெரிய சேலஞ்ச் மாதிரி தான். கோடிங் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதும் எனக்கும் நல்லது. ஏன்னா பிஃபோராக வந்துட்டு நான் அந்த இது சொல்லியிருப்பேன், ஆக்சிஜன் பில்டர் வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்ட்டு. அந்த ஆக்சிஜன் பில்டர் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ்டு வந்துட்டு டெவலப்பர் பீப்புளுக்காக தான். ஏன்னா வேர்ட்பிரஸ்லேயே டெவலப்பர் பீப்புள் வந்துட்டு ஈஸியாக நல்ல கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்தது. நான் வந்துட்டு அந்த அளவுக்கு இது கிடையாது. நம்ம எலமெண்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் வேர்ட்பிரஸில் வெப்சைட்டை பில்ட் பண்ணோம். அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி தான் வரும். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இதுவும் எனக்கு நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வெப்சைட்டும் வந்துட்டு பில்டு பண்ணுறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன் பண்ணக்கூடாது? அதுவும் ஒரு இந்த சேலஞ்சுக்குள்ளே அதையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டு அது பண்ண போகிறேன். ஓகே, அது இந்த மந்த்து கடைசிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இது வர வாய்ப்பு இருக்குது. என்ன பொசிஷன் இருக்கும் அல்லது எந்த பிளேஸில் வந்துட்டு நான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் இருக்குது. பட் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதனால் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். இது எதனால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. நான் வந்துட்டு வேணான்னுட்டு நான் நகர்த்தி விட்டுட்டு இருந்தேன். இந்த இது வந்துட்டு எனக்கு காதில் பட்டோன்னே, நம்ம ஏன் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது? திரும்ப ஐடி ஃபீல்ட்லேயும் இருக்கோம், நம்ம ஆல்ரெடி ஷாப்பு ஊரில் இருக்குது, அதையும் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். இன் பிட்வீன் வேறு எதுவும் பிஸ்னஸ் நம்ம வெளியில் பண்ணுறதா இருந்தாலுமே அதையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீ வீடியோலேயே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். இப்போ ஊருக்கு இன்ஷால்லா கிளம்பி போனதுக்கப்புறமா நாளையிலேருந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு கேப்பை விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஊர்லேயே வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. இன்பிட்வீன் நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படின்னாலுமே அதையும் நான் வீடியோலேயே இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிவரி பர்சன் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு ஸ்கில்லை வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கஷ்டங்கிறது கஷ்டம்தான், சில டைம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, லேர்ன் பண்ணுங்கள்.
லேர்னிங் ப்ராசஸை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்தாவது எப்படியாவது வரும். பொறுமை வேணும். ஓகே. எனக்கு இந்த இது வந்திருக்குது, என்ன பேக்கேஜ் எல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்துட்டு இந்த 1 மந்த்தில் டிசைட் ஆகும். ஓகே. எதனால் இன்றைக்கி காலி பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா 1 மந்தோட ரெண்ட்டு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸிஸ்டிங்காக நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம ரெண்ட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கே கிளம்புறேன். ஏன்னா இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் மெயினாக இல்லை. படிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப சிரமம். இந்த மொபைலை வச்சுக்கிட்டுலாம் வந்துட்டு ஒன்றுமே முடியாது. நிறையா படிக்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஸோ ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே உட்காந்து என்னால் நிறைய லேர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்படின்னு நம்பிட்டு தான் கிளம்புறேன். அங்கே போயிட்டு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நம்மளை மாற்றும் அப்படின்லாம் தெரில. எனிவே அப்டேட் பண்ணுறேன் 1 by 1 வீடியோஸ் 365 சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் இப்போ வந்துட்டு வீடியோவில் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, see you.